சாட்சியா சொன்ன? அம்மா அம்மா மணி போய் அவரை காப்பாத்து மணி பாசிக்கிறோம் வா. கட்டி போட்டது தோப்பூர் சந்த முனியாண்டிக்கு எனக்கும் ஏற்கனவே பகை இருந்தது சார். அவனும் அவனுடைய ஆட்களும் தான் இது மாதிரி செஞ்சிட்டாங்க. அண்ணே, நம்ம கட்டளைக்கு போய் பிடிச்சு போட்டாங்களே, இன்னும் சொல்லிட்டா போடா முட்டை. அவரை பத்தி உனக்கு தெரியாது. உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அண்ணே அண்ணே, அந்த நாய் இந்த ரயில நிறுத்தி அவனை காப்பாத்திச்சுங்க. அப்படியா? அந்த நாய்க்கு நாய் உடனடியா தீர்த்து கட்டியா இல்ல, அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றியா இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த நாய் நம்ம இருப்பட்ட போலீஸ் காய் கொடுத்தாலும் கொடுத்துடும். ஆமா, சொல்றது உண்மைதான். சரி, அப்ப நம்ம இடத்தை மாற்றிடலாம். மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, கால்ல பலமா தான் அடிபட்டிருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் என்ன செய்யலாங்கிறது சொல்ல முடியும். டாக்டர், கண்ணுக்கு கண்ணும் ரத்தத்துக்கு ரத்தமும் கொடுக்கிற மாதிரி மீனாட்சியுடைய ஒரு காலுக்கு 2 காலையும் தரேன். எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது பார்த்து குணப்படுத்திருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, எங்களால் ஆன முயற்சி நாங்க செய்யறோம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. மீனாட்சி, மீனாட்சி, அத்தா, மீனாட்சி, அத்தா, மீனாட்சி, உங்களுக்கு எனக்கு ஒரு ஆபத்து இல்லை மீனாட்சி. ஆனா உனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாட்சி. அத்தா, உங்களுக்காக நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டம் எனக்கு ஆனந்தமா தான் இருக்கு. மீனாட்சி, அன்பை நான் என்னன்னு சொல்லுவேன். நீ எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே தான் இருக்க போறேன். வேண்டாத்தா, தங்கச்சிக்கு ஆள் அனுப்பி உதவிக்கு வர சொல்றேன். தங்கச்சிக்கா ஆளுக்கு நானே போய் குடிக்க வந்துடுறேன். ஐயோ, இப்ப நீங்க அவளை சந்திக்கவே கூடாது. நாம இப்படி பழகிறது அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் நான் அவளை கண்டிச்சே வளர்க்க முடியாது. அதோட அவ மனசும் பாதிக்கப்படும். அப்படின்னா இல்ல, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க.
உடம்பு வேற சுடுது. தயவு செஞ்சு நீங்க போங்க. மீனாட்சி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. போங்க. மீனாட்சி, நான் சொல்றேன் போங்க. ஐயோ மீனாட்சி, நான் நல்லா ஆயிடுவேன். தைரியமா போங்க. என்ன யோசிக்கிறீங்க? போங்க அண்ணா. மீனாட்சி. தம்பி வாடா.